ஸ்ரீராமஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் அருளிய திருப்பாவை மூணாவது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறிப் பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகல பூங்கு பலை போதில் பொறி பண்ணு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்த சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். லோகத்துக்கே பிரயோஜனம் வேண்டும்னா ரெண்டு பேர் சொல்லலாம். ஒன்று வராகமூர்த்தி. ஏன்னா இவர் உலகத்தை உத்தாரணம் பண்ணிட்டு வந்தார். ஆனால் இவர் வெறும் உலகத்தை மட்டும் தூக்கிண்டு வந்தார். ஆனால் வசத்தி யாருன்னா வாமன அவதாரம் தான். உலகத்தில் வாழற எல்லாருக்கும் கிருப பண்ண ஒரு அவதாரம் வாமன அவதாரம் தான். அதனால் ஆண்டாள் சொல்கிறா, ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடி. எப்படின்னா அவ்வளவு பெரிய திருவடியை வச்சுண்டு அத்தனை பேர் மேலேயும் காலை வச்சானா செடி நதி பூச்சி ஏன் சாக்கடை தண்ணியும் சரி மகாபலியும் சரி மற்றும் பிரம்மதேவர் வரைக்கும் பரமாத்மாவோட திருவடி தான். அதாவது பூமியிலேருந்து காலை தூக்கி நேராக போனது சத்தியலோகம் பிரம்மலோகம் வரையும் போயிடுத்தான். அப்புறம் மகாபலியை வெறுமை அழுத்தலை, பாதாளம் வரை அழுத்தினாராம். அதாவது என் கண்ட்ரோலில் இருக்குது, எதுவும் என்ன மீறி போகலை. ஆனால் நம்ம சில பேர் சில சமயம் சொல்கிறோம் எல்லாம் கைமீறி போயிடுது. ஆனால் பகவான் கண்ணன் கைமீறி போகலை. அதனால் எல்லாம் போயிடுத்துன்னு நினைக்காதீங்கோ. கண்ணன் கைக்குள்ளத்தான் இருக்குது, கண்ணன் திருவடி கீழே தான் இருக்குது. அதனால் இந்த உலகளந்த உத்தமன் பேர் பாடினால் லோகத்துக்கே க்ஷேமம். நாம ஜபம் ஒன்று தான் நம்பணும். ஏன்னா கண்ணன் திருவடிப்பட்ட லோகம் இது. நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினாள். நமது நோம்பின் பிரதிமைக்கு, அதாவது நோம்பெடுத்து ஸ்நானம் செய்தால் நாம் அனைவரும் விரதம் இருந்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. என்ன ஒரு திவ்ய திருஷ்டி பாருங்கோ. முதல்ல ஜலம், அப்புறம் அன்னம். ஜல சம்ருத்தி இருந்தால் தான் அன்னம் கிடைக்கும். எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் அன்னம் வேண்டியிருக்கு. நம்மாழ்வார் பாசுரத்தில் சொல்லியிருக்கார், உண்ணும் சோறும் பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனுக்கே. அதே தான் ஆண்டாள் சொல்கிறா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயல் உகல. நன்னா சென்னல்லாம் ஓங்கி வளரணுமா. எப்படின்னா இத்தினூண்டு நெல்லை விதைக்கிறோம், அது சின்னதாக நாத்தாக வளருது, அப்புறம் அது எவ்வளவோ பெருசாக வளருது, அப்புறம் நெல்மணிகள் காய்ச்சி தொங்குறது. இது கூட ஓங்கி உலகளந்த பெருமாள் மாதிரி இருக்கான். இந்த நெல் ஒசரமாக வளர வளர ஜலம் நிறைய விடணுமா. ஜலம் நிறைய விட விட கழனில் அழகாக மீன்கள் துள்ளி துள்ளி விளையாடுமா. பூங்குபலை போதில் பொறிபண்டு கண்படுப்ப. ஆண்டாள் ஓங்கி உலகளந்ததை பார்க்குறா, ஓங்கு பெரும் சென்னலை பார்க்குறா, கயல்களை பார்க்குறா, மீன்கள் விளையாடுவதை பார்க்குறா, ஓரத்தில் இருக்கிற செடி பூக்கள் தான். அதில் அழகாக ஒரு வண்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், அது சுகமாக மயங்கிறதான். அதாவது நாம சங்கீர்த்தனம் ஒரு பூவில் உட்கார்ந்து வண்டு வரைக்கும் நன்மை செய்யுமா. நல்ல மழை பெய்யணுமா, சென்னலெல்லாம் வளரணுமா, ஜல சமுர்த்தியாக இருக்கணுமா, வயல்களில் மீன்கள் துள்ளி விளையாடுமா, இப்படின்னு செடி ஆடுமா. செடி ஆடி ஆடி வரப்போற இருக்கும் பூ ஆடுமா. அப்போது தேன் குடிக்கிற வண்டு ஆகான்னு இருக்குமா. தேங்காத புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பசுக்கள் நன்னா வளரதான். ஏன்னா அந்த பாலுக்கு ஒரு க்ஷரம். திருப்பார்கடல் பாலுக்கு அப்புறமா பரிசுத்தமானது ரெண்டு விஷயம். ஒன்று தாய்ப்பால், இன்னொன்று கோமாதாவோட பால். இந்த இரண்டும் தான் பரம சுத்தமான பவித்திரமான பாலம். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். பகவான் நாமத்தை சொன்னால்
அன்னம் கிடைக்கும், தண்ணீர் நன்னா கிடைக்கும், லோகமே பச்சை பச்சேல்னு இருக்கும். அதான் நீங்காத செல்வம் நிறைந்து. இதுதானே ஆரோக்கியம். இந்த செல்வம் தானே வேணும். தெம்பாக இருந்தால் பக்தி நன்னா பண்ணலாம், பக்தி நன்னா பண்ணால் தெம்பாக இருக்கலாம். ஒன்றோட ஒன்று பிணைந்த ஒரு விஷயம். அதனால் இந்த பாசுரத்தை நன்னா இன்றைக்கி சொல்லி பாருங்கோ, டெய்லி சொல்லுங்கோ. நிஜமாகவே ஆற்றுல என்ன குறை இருந்தாலும் எல்லாம் சரியாக போயிடும். இதை ஒரு 5 வயசு பொண்ணு ஆண்டாள் அழகாக சொல்லியிருக்காள். நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். மேலும் இந்த வார்த்தையை ஆற்றுல எழுதி வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட வார்த்தை எழுதி வச்சுண்டா ஆற்றுல எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்போம். நீங்காத செல்வம் நிறைந்து. நாளைக்கு ஆழிமழை கண்ணா 4வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. மடிப்பாக்கம் கண்ணன்.